1947ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு. அந்த டைம்ல சிக் மதத்த சேர்ந்த ஒரு ஆளு, ஒரு ஹிந்து பொண்ண இழுத்துன்னு இந்தியாவுக்கு ஓடி வராரு. எப்படியாவது நம்ம பொழச்சுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில வந்தவரு, 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு நெனச்சு பயப்படுறாரு. அவரு ஏன் பயந்தாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். ஹாய் கைஸ், நான் உங்கள் கமலேஷ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேஎஸ் துக்கல் எழுதின தி டாக்ஸி டிரைவர்ங்கிற கதைய பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நான் நிறைய ப்ரோ ஸ்டோரிஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தி டாக்ஸி டிரைவர். ஆமாங்க, உண்மையாலுமே நம்ம டைட்டிலில் இருக்க மாதிரி நம்ம கதையோட ப்ரோட்டகனிஸ்ட் ஒரு டாக்ஸி டிரைவர் தான். ஒரு சுயநலம் வாய்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி இவர் படுற கஷ்டத்தை தான் இந்த கதையில் சொல்கிறாங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். 1947 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் பாகிஸ்தானில் ஒரு சாதாரண ஆளாக இருந்தவர் தான் டிட்டு. வார் டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த இவர் ஹிந்து பொண்ணான பண்டி அப்படிங்கிற இழுத்துட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாப்புல. இங்கே வந்து இவர் தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த டைமில் இவர் கையில் எடுத்த தொழில் தான் டாக்ஸி. இவர் இந்தியா வந்ததுக்கப்புறமும் மற்ற சாமானிய மனிதர்கள் போலவே இவரும் டாக்ஸி ஓட்டி லைஃப் ஓட்டிட்டு இருந்தார். ஆனால் இவர் நேர்மையான ஆளுங்க. ஒரு வாட்டி இவர் டாக்ஸியில் ஒருத்தர் சூட் கேஸ் விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு. அதுலேருந்து இவர் டாக்ஸியில் யார் ஏறினாலும் அவங்களோட ட்ராப் லொக்கேஷனை இவர் நோட் பண்ணி வைப்பார். வழக்கம் போலவே ஒரு நாள் ஒரு பேசஞ்சர் ஏற்றுறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பேசஞ்சர் ஒரு நாள் வேலட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. எல்லாருக்கும் சரி மிஸ் பண்ண பர்ஸை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஹாப்பி ஆவாங்க. ஆனால் இவருக்கு அதை பார்த்த உடனே ஒரு விதமான பயம் வந்துச்சு. அந்த பர்ஸை பார்த்த உடனே இவர் பயப்படுறாரு, பதற்றமாகறாரு. இந்த பர்ஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இவருக்கு தெரியல. யோசிச்சுனே இருக்காரு. ஒரு மாதிரி பதற்றமாக பர்ஸை கையில் வச்சுட்டு இருக்காரு. சரி நம்ம ஒய்ஃப் பண்டிகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த லேடி கண்டிப்பாக பர்ஸை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும். ஆனால் இவருக்கோ அந்த பர்ஸை வச்சுக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. ஆல்ரெடி பண்டிக்கு லியூகோடெர்மா அப்படிங்கிற ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குது. இது எப்படின்னா நம்ம ஸ்கின்ல லைக் தேமல் மாதிரின்னு சொல்லலாம் கைஸ். பண்டிக்கு லியூகோடெர்மா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அவள் அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை போடுறதுனால தான் லியூகோடெர்மா வந்துச்சு அப்படின்னு டிட்டோ சொல்கிறாப்புல. என்னத்தான் சுயநலமாகவே இருந்தாலும் ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லி பர்ஸை கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட நீட்டுறாங்க. அவள் வழக்கம் போல் பர்ஸை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவருக்கு சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. வழக்கம் போல் 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம டிட்டு யோசிக்கிறாரு. எதை பற்றினா இவர் பாகிஸ்தானில் இருந்தப்போ ஒரு நாள் மார்க்கெட் சைடு போனார். மார்க்கெட்டுக்கு போனப்போ இவர் வந்து ரோடு ஓரத்தில் ஒரு பார்சல் பார்க்குறாரு. அந்த பார்சலில் கண்டிப்பாக எதனா பெருசாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆசையாக எடுத்துகிட்டு தனியாக போகிறாரு. தனியாக போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 கவர் ஒன்று மேலே ஒன்று பேக் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி கடைசியாக என்ன இருக்குன்னு பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. இவருக்கு கடைசியாக அந்த எம்டி கவரை பார்த்த உடனே ஒரே டிஸப்பாயின்மெண்ட். என்னடா நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினச்ச அவர் கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒரு கடைக்காரர் வந்து மக்களோட ஹானஸ்டியை செக் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருப்பார். ஆனால் நம்ம போய் அந்த வலையில் மாட்டிக்கிட்டோமே இப்போ அப்படின்னு நினச்சி ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறாப்புல. இதுக்கு மேல் நம்ம எப்படி அந்த மார்க்கெட் சைடு போக போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் கரெக்டாக அந்த டைமில் தான் போர் வருது. அதனால் இவருக்கு அந்த மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. இவர் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டார். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் இவர் கொஞ்சம் நேர்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருந்தாப்புல. சரி என்னதான் நடந்தாலும் பர்ஸை வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டாங்க. நைட்டு வந்து எல்லாம் ஃபேமிலியோடு தூங்குறாங்க. தூங்குறப்ப பார்த்தோன்னா இவங்களுக்கு இது மாதிரி ஒரு நல்ல கனவு வந்திருந்தா இவங்க 2 பேத்துக்குள்ளே பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் இவருக்கு வந்த கனவுல இவர் டாக்ஸி கொண்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இவருக்கு கனவு வந்திருக்கு. அவரா பயத்தில் ஏந்திரிச்சுன்னா வேர்க்க விறுவிறுக்க எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்தா அவருக்கு பயம் அவருக்கு மைண்டில் ஓடினே இருக்கு. என்ன பண்ணுறது, அந்த பர்ஸை கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டா பரவாயில்ல, அந்த பர்ஸுனால தான் நமக்கு இப்படி கனவு வருது அப்படின்னு யோசிக்கிறாரு. திரும்பி பார்த்தா அவர் ஒய்ஃப் படுத்திருக்காங்க. ஒய்ஃப் பக்கத்தில் வந்து பர்ஸ் இருக்கு. சரி இந்த பர்ஸ்னால தானே எல்லாம், இந்த பர்ஸை எடுத்து தூக்கி போட்டால் எல்லாம் முடிஞ்சிடும்னு பர்ஸை எடுக்க போகிறாங்க. கரெக்டாக அந்த டைம் ஒய்ஃப் முழிச்சிட்டாங்க. ஒய்ஃப் முழிச்சவங்க சும்மா இருப்பாங்களா? மறுபடியும் வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு தூங்கிட்டு இருந்த நேரத்தில் ஏந்திரிச்சு 2 பேரும் மாங்குன்னு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு இவரும் சரி நீ என்னமோ பண்ணி தொலைன்ட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் பண்டியும் சரி நம்ம காசு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி அதில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு அவங்க பையனுக்கெல்லாம் அமௌண்ட்டை பிரித்து தந்தாங்க. இது மாதிரி அந்த வேலெட்டை வந்து ரிட்டன் மறுபடியும் அந்த ஓனர்கிட்டே சேர்க்க முடியல. அதை நம்ம ஒய்ஃபே வச்சுக்கிட்டா அப்படிங்கிறத நினச்சி தான் கைஸ் நம்ம டிட்டு வந்து பயந்ததும் சரி, கில்ட்டியாக ஃபீல் பண்ணதும் காரணம் இதுதான். கைஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் பர்ஸு கிடைச்சாலோ இல்லை மொபைல் கிடைச்சாலோ அதோட ஓனர் கண்டுபிடிச்சி நீங்கள் கொடுப்பீங்களா? இல்லை நீங்களே வச்சுப்பீங்களா? இல்லை ஸ்டேஷனில் கொடுப்பீங்களா? இல்லை என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எதுனா கண்டிப்பாக இன்சிடென்ட் நடந்துருக்கும்ல. ஏன்னா ரோட்டில் மொபைலோ பர்ஸோ கிடச்சிருக்கும். அதை நீங்கள் வந்து ஓனர்கிட்ட கொடுத்தீங்களா? இல்லை கொடுக்கலையா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க.
அதேமாரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலன்னா ஓகே. உங்களால சேர்க்க முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தும், நீங்க குடுக்கலன்னா, தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. அடுத்தவங்க பொருள் நமக்கு வேணாம். நம்ம சம்பாரிக்கிறது நமக்கு போதும். அப்படின்னு சொல்லுவேன். ஓகே கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மத்த சேனல்ல சொல்ற மாரி தான் மறக்காம நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.